வணக்கம். சேகர் பாபுவின் கதை முடிந்ததா? துர்கா ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு, திமுகவிலிருந்து சேகர் பாபு அவர்கள் வெளியேற போகிறார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் தோல்வி ஸ்டாலின் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்தது துர்கா ஸ்டாலின் அவர்களது மனதில் மிகப்பெரிய ஒரு காயமாக மாறிவிட்டது. இரண்டாவது முறை சேகர் பாபுவை அழைத்து நேற்று மாலை ஸ்டாலின் அவர்களது வீட்டில் 3 மணி நேரம் சேகர் பாபு அவர்களிடம் லெஃப்ட் ரைட் வாங்கியுள்ளார் துர்கா ஸ்டாலின் அவர்கள். கிட்டத்தட்ட எனது கணவர் திமுக தோல்வியடைந்தாலும் கூட எனது கணவர் வெற்றியடைவார் கொளத்தூர் தொகுதியில் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை உருவாக்கியது யார் தெரியுமா? நீங்கள்தான். நீங்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நான் நம்பினேன். ஆனால் 3 நிறுவனங்கள் என்னிடம் கொளத்தூர் தொகுதியில் தற்பொழுது கள நிலவரம் சரியில்லை, தலைவரை அங்கு போட்டியிட வேண்டாம் என்று என்னிடம் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த தைரியம், உங்களது பேச்சை நம்பி நான் முழு பொறுப்பையும் சென்னை மண்டலம் 16 தொகுதிகளையும் உங்களுக்கு நான் ஒப்படைத்தேன் பொறுப்பாளராக. ஆனால் உங்களது துறையான துறைமுகத்தில் மட்டும் வெற்றியடைந்து கொளத்தூர் தொகுதியில் எனது கணவரை தோற்கடித்து விட்டீர்கள். யாரிடம் பணத்தை பெற்றீர்கள்? தாவேகாவிடம் பணத்தை பெற்றீர்களா? பாஜகவிடம் பணத்தை பெற்றீர்களா என்ற கேள்விகளால் சேகர் பாபு அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார். நிச்சயம் இனி சேகர் பாபு அவர்கள் திமுகவில் தொடர்வது கடினம். ஒன்று, முக்கிய பதவிகள் இல்லாமல் உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக அவரது பதவி கூட பறிக்கப்படலாம். இரண்டாவது, அவர் பாஜகவிலோ அல்லது அதிமுகவிலோ இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சேகர் பாபு அவர்களை துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் நடவடிக்கை எடுத்தது பாராட்டக்கூடியதுதான். ஏனென்றால் கொளத்தூர் தொகுதியை மினி சிங்கப்பூராக மாற்றினார் என்று பிரம்மாண்டமான பிரச்சார கூட்டங்கள், ஏன் ஸ்டாலின் அவர்கள் 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் நிற்கிறேன் என்று பல மேடைகளிலும் பேசியிருப்பார். ஆனால் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தது, முதல் சுற்றிலேயே பின்னடைவை சந்தித்தது ஒட்டுமொத்த திமுகவின் அடிப்படை உறுப்பினருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம், கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் முறையாக பிரச்சாரம் செய்யாதது, மக்களது பிரச்சனைகளை, அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறியாதது. சேகர் பாபு அவர்கள், தலைவரை நீங்கள் இந்த தொகுதிக்கே வர வேண்டாம் தலைவரை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஸ்டாலின் அவர்களை நம்ப வைத்து தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவ வைத்து விட்டார் சேகர் பாபு. நிச்சயம் சேகர் பாபு அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள் முன் வந்துவிட்டால், கோவில் நகைகள், கோவில் பணங்கள், உண்டியல் பணங்கள், வாடகை பணங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் வெள்ளேறிக்கை வெளியிட்டு வருவது போல தாவேகாவின் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் வெள்ளேறிக்கை வெளியிட்டால் கோவில் நகைகளை உருக்கி சேகர் பாபு அவர்கள் செய்த பித்தலாட்டங்கள் அனைத்தும் வெளிவரும். அப்பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்ற மாட்டார். திமுகவில் உயர்பட்ச அதிகாரமே துர்கா ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. ஏனென்றால் திமுகவின் தலைவராக ஸ்டாலின் இருந்தாலும் எனது கணவரை முதல்வராக்குவேன் என்ற சபதம், அன்று ஜெயலலிதா அவர்கள் எப்படி சபதம் போட்டு முதல்வரானாரோ அதேபோல் துர்கா ஸ்டாலின் அவர்களது சபதத்தினால்தான் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றார். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை கலைஞர் அவர்களது மறைவிற்கு பிறகு உருவாக்கினார் துர்கா ஸ்டாலின் அம்மையார். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் சேகர் பாபு அவர்களை முழுமையாக நம்பி கொளத்தூர் தொகுதி உள்ளிட்ட சென்னை மண்டலம் 16 தொகுதிகளையும் சேகர் பாபுவிடம் ஒப்படைத்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். அதற்கு நிச்சயம் வெள்ளேறிக்கையின் மூலமாக சேகர் பாபு அவர்கள் சிக்கினால் திமுக காப்பாற்ற வராது. இதுதான் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திமுகவில் எடுக்கக்கூடிய முடிவுகளாக அமைந்துள்ளது. சேகர் பாபு அவர்கள் நிச்சயமாக கோவில் நகைகள் மற்றும் பணங்கள், ஊர் முதல்களை கொள்ளையடித்தது நேரடியாக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருப்பார். மக்களின் பணத்தை எப்படி நாங்கள் எங்களது தனிப்பட்ட வங்கி கணக்கில் மாற்றுவது என்பது எங்களுக்கு தெரியாது, நகைகளை உருக்கி அதை எப்படி கணக்கு காட்டுவது என்பது எங்களுக்கு தெரியாது. இதனால் சேகர் பாபுவின் முகம் சட்டப்பேரவையிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், அதிர்ந்து போய் இருந்திருப்பார். ஏனென்றால் ரமேஷ் அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒவ்வொரு அரசு உயர் அதிகாரிகளிடம் அறநிலைத்துறையில் என்னென்ன முறைகேடுகள் நடந்தது என்பதை பட்டியலிட்டு சேகரித்துள்ளார். ஏனென்றால் இந்த தவறுகள்
கோவில் பணங்கள் என்பது மக்கள் காணிக்கையாக கொடுத்தது, கோவிலின் வளர்ச்சிக்காக, கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளின் வளர்ச்சிக்காக. ஆனால் அதில் முறைகேடு செய்த சேகர்பாபு அவர்கள் நிச்சயமாக அதற்கான தண்டனையை பெறுவார் என்ற தகவல் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஸ்டாலின் அவர்களிடம் அதைத்தான் கூறியுள்ளார். திமுக இனி சேகர்பாபு விஷயத்தில் தலையிடக்கூடாது, அவரிடம் இருந்து எந்த ஒரு பணமோ பொருளோ இனி பெறக்கூடாது. அவர் வாக்குமூலம் கொடுத்தால் அதில் நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை வடமாநில வழக்கறிஞரை வைத்து பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும். திமுகவில் இனி சேகர்பாபுவிற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாம், அவரே தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் இருந்து செல்லட்டும். ஏனென்றால் சேகர்பாபு ஒன்றும் பரம்பரை திமுக காரர் ஒன்றும் கிடையாது, அவர் அதிமுகவில் இருந்து வந்தவர் தான். சேகர்பாபு அவர்கள் என்ன நினைத்தார் தெரியுமா? இரண்டாவது முறை திமுக தான் வரும், கோவில் நகைகள், நிலங்கள், கட்டுமான பணிகள் அனைத்திலும் நமது ராஜ்யம்தான். திமுகவின் அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக இந்த நிலைமைக்கு வந்துள்ளது. அதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு சாமானியன் அமைச்சரை பார்க்க முடியுமா? திமுகவின் ஆட்சியில் முடியாது. ஆனால் இந்த ஆட்சியில் முடிகிறது. அதற்கு காரணம் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். அமைச்சர் பதவி ஒன்றும் பட்டா போட்டு உங்களுக்கு கொடுக்கவில்லை, வெறும் 5 ஆண்டுகள் தான். அதற்குள்ளான அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கான வாய்ப்புகளை, அவர்களது வளர்ச்சியை நீங்கள் செயல்படுத்தினால் உங்களை மீண்டும் அரியணையில் அமர்த்துவார்கள். அதுவே நீங்கள் துரோகம் செய்தால், மக்களை இழிவாக செய்தால், இப்பேற்பட்ட ஒரு தோல்வியை உங்களுக்கு மக்கள், அதே மக்கள் தான் கொடுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சேகர்பாபு அவர்களை துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் லெஃப்ட் ரைட் வாங்கி தற்பொழுது மிகப்பெரிய அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். சேகர்பாபு அவர்கள் திமுகவில் தொடர்வது கடினம்தான். அவருக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்ற முனைப்போடு துர்கா ஸ்டாலின் அம்மையார் இருக்கிறார். ஆனால் எந்த தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்பதுதான் தற்பொழுது குழப்பமாக இருக்கிறது. முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் போட்டியிட்ட திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு வெற்றியடைந்து விட்டார். அதை ராஜினாமாவும் செய்துவிட்டார். அதே தொகுதியில் ஸ்டாலின் போட்டியிட்டால், ஒருவேளை தோல்வியடைந்தால் மீண்டும் ஒரு கதறல் சத்தம் திமுகவில் கேட்கக்கூடாது. அதனால் துல்லியமாக நீங்கள் ஆய்வுகளை நடத்துங்கள் என்று KN நேரு அவர்களிடம் முழு பொறுப்பையும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ளார். ஆய்வின் முடிவில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் போட்டி உறுதி, இல்லை என்றால் பின்வாங்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நடக்கும். துர்கா ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் திமுகவிற்குள் வெளியே இருப்பது பாராட்டக்கூடியதுதான். ஏனென்றால் சேகர்பாபு போன்றவர்கள் மீது இத்தகைய நடவடிக்கை எடுப்பதுதான் சரியானது. கோவில் நகைகளை ஒட்டுமொத்தமாக மோசடி செய்த சேகர்பாபு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப தற்பொழுது சேகர்பாபு அவர்கள் சிக்கினால், வெள்ளை அறிக்கையின் மூலமாக சிக்கினால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும்.